வணக்கம். நாகதோஷம் உள்ளவர்கள் எப்படி நாகதோஷத்திலிருந்து விடுபட்டு சீரும் சிறப்பும் வளமாக வாழலாம் என்று போகர் சித்தர் அருளிய வழி பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். சித்தர்கள் எதை செய்தாலும் தங்களுடைய ஆதி குருவான சிவனை வணங்கியே தொடங்கி உள்ளார்கள். அதே போலதான் நாகங்களும் ஆதி குருவான சிவனை பூசித்தே தங்களுடைய வேலையை தொடர்ந்துள்ளார்கள் என்று போகர் தனது நூலில் குறிப்பிட்டு உள்ளார். போகர் நாகதோஷம் உள்ளவர்கள் ஆவினி வளர்பிறை அன்று பஞ்சமி திதியில் நாகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தால் நாகதோஷத்திலிருந்து விடுபட்டு சீரும் சிறப்புடன் வாழலாம் என்று பாடல் எழுதியுள்ளார். நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நாகத்தின் சிலை எவ்வாறு இருக்க வேண்டும், பிரதிஷ்டை செய்யும் பொழுது நாம் என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் போகர் தெளிவாக கூறியுள்ளார். அதை பற்றியும் நாம் பார்ப்போம். நாம் சிலையை ஆவணி மாதம், அதாவது அமாவாசையை அடுத்து 5வது நாள் நாக பஞ்சமி திதியில் நாம் சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றால் அரசு மரத்துக்கடியில் ஒரு நாக எந்திரம் நாம் வைக்க வேண்டும். அந்த எந்திரத்தின் மேல் இந்த நாகத்தின் கருங்கல் சிலையை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இந்த நாகலிங்க உருவ அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் 2.5 அடி உயரத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். பாம்பின் உடல் 3 அல்லது 5 சுற்றுக்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நாளில் நாம் விரதம் இருந்து பயபக்தியுடன் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொண்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிரதிஷ்டை செய்த பிறகு அந்த சிலையை நாம் தொடர்ந்து பூஜித்து வந்தால் நமக்கு நாகதோஷம் விலகும் என்று போகர் சித்தர் கூறியுள்ளார். நன்றி.